30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. சார், உண்மை கதை நீங்கள் அமரன் எடுத்தீங்க. இந்த படம் கூட இந்த 2015 நடந்த ஒரு உண்மை சம்பவமாக தெரியுது. நாங்கள் வெளிப்படையாக சொல்லலை, ட்ரெய்லரில் தெரியுது. இந்த உண்மை சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையாக இருக்கும். அது சினிமாவில் எடுக்கக்கூடிய சவால் என்ன? அப்புறம் இதுதான் தனுஷாருடைய லைஃப்லேயே பெரிய பட்ஜெட்டில் உருவாகிருக்காங்க. இந்த கதைக்கு ஏன் அவ்வளோ பெரிய பட்ஜெட்? இல்லை சார், இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் இந்த உண்மை சம்பவங்கள் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஐ திங்க் எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே தே இன்ஸ்பயர் ஐடியாஸ் தே கெட் இன்ஸ்பயர்ட் ஃபார் ஐடியாஸ் ஃபார் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் டெய்லி லைஃப், இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இல்லை அவங்க ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஸோ என்ன ஜானரில் நம்ம படம் பண்ண நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ போன படம் ஒரு பயோகிராஃபிக்கல் பிக்சர், ஒரு மிலிட்ரி பேசிஸில் பண்ண ஒரு படம். அது ஒரு ஆர்மி சோல்ஜர், ஒரு ஆர்மி மேஜருடைய வாழ்க்கை படமாக வந்தது. அது இப்போ பண்ணுறது அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. பட் எந்த படமாக இருந்தாலும் வெறும் அந்த உண்மை சம்பவத்தை மட்டுமே எடுத்து நம்ம படம் பண்ணோம்னா அது அதுக்கு ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே டிசைட்ஸ் எவ்ரி திங். கற்பனை கதையாக இருந்தாலும் உண்மை கதையாக இருந்தாலும் ஐ திங்க் அதுதான் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் த ரிசல்ட். சார், நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி, அதிக பட்ஜெட் அப்படிங்கிறது ஐ ட்ரூலி பிலீவ் இன்றைக்கி மார்க்கெட் சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நம்ம அதை எல்லாருமே பார்க்குறோம். ஒரு படம் நல்லா போச்சு அப்படின்னா ஒரு சிறிய பொருட்செலவில் எடுத்திருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் நடிகர்கள் இல்லை புதுமுக நடிகர்கள், ஈவன் மலையாளம் சினிமா ஆர் எனி ரீஜன் இப்போ இன்றைக்கி பேரியராக இல்லாமல் ஒரு சின்ன படம் கூட அதாவது கம்மி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் கூட இன்றைக்கி க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி கலெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் ஆடியன்ஸ் இன்றைக்கி எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் பண்ணிட முடியுது. அதனால் பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அது ஒரு பெரிய குழு சேர்ந்த படமாகவும் இருக்குது. சார், இங்கே கதாநாயகிகள் ஸ்ரீலீலாவும் சாய்பல்லியும் நிஜத்திலையும் டாக்டர்கள். இப்போ இந்த ஷூட்டிங் இங்கே அடர்ந்த காட்டு பகுதிகளில் நடக்கும்போது ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு அவங்க உண்மையான டாக்டராக ஏதாவது ஒர்க் பண்ணாங்களா? இல்லை சார், அவங்களுக்கு அவங்களுடைய ஆக்டிங்க்கு ஆக்டர்ஸாக அவங்க ரோல்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த படத்தில் வேலை சரியாக இருக்குது ரெண்டு பேருக்கும். இன்னொன்று, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அதாவது ப்ரொடியூசர்ஸ் முன்னேற்பாடுகளோடு ரெடியாக இருக்காங்க. அதனால் எந்த வித விபத்துகளும் நாங்கள் இது வரைக்கும் சந்திக்கலை. அண்ட் அப்படி ஏதாவது சின்னதாக பிரச்சனை, சில இடர்பாடுகள் வரும், சில தடங்கல்கள் ஏதாவது இருந்தால் கூட அது அவங்க ரொம்ப துரிதமாக செயல்பட்டு உடனே அதை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் வரல. சார், அமரன் படத்துலையும் சாய் பல்லவி இருந்தாங்க, ஓம்லையும் இருக்காங்க. பர்டிகுலராக என்ன ஸ்பெஷல் ரீசன் அவங்க இந்த படத்தில் கமிட் பண்ணியிருக்கீங்க? செகண்டு, சாய் அபயங்கர் மியூசிக்கில் தனுஷரதை பாட்டு எழுதி பாடுறாங்களா? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இல்லை, இப்போ நம்ம பார்த்த இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இந்த கிளிம்ஸில் கடைசியாக சில லிரிக்ஸ் வருதில்ல, வீரா அப்படின்னு, அது தனுஷ் சார் எழுதுனது தான். அது அந்த வரிகள் கூட தனுஷ் சார் எழுதுனது தான். அண்ட் ஏற்கனவே படத்துக்காக ஒரு சாங் ஃபில்ம் பண்ணிட்டோம். அண்ட் சாய் பல்லவி அவங்க இந்த படத்தில் இருக்கிறது அவங்க மட்டும் இல்லை, நான் எப்பயுமே ஒரு கேரக்டருக்கும் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும்போது ஒரு பெர்ஃபார்மர் அந்த ரோலுக்குள்ளே வரணும்னு நினைப்போம். ஸோ அப்படி அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஒரு ரோலுக்கு அவங்க நடிக்கிறாங்க. இதில் அந்த படத்துலேயும் அவங்களுக்கு அந்த ரோல் ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு, அதனால் பண்ணாங்க. எஸ். இங்கே ஷாலினி, ஆக்சுவலி மம்முட்டி சார் அவரோட படங்களே அவ்வளோ ஈஸியான கதையோ கேரக்டரோ சூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப சாய்ஸ் ரொம்ப யுனிக்காக இருக்கும். ஸோ இந்த கதை நீங்கள் சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு? அவர் என்ன சொன்னார்? இல்லை, மம்முட்டி சாரை நான் உடனே பார்க்க முடியல. நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி ஒரு 6-7 months ஆச்சு சாரை பார்க்குறதுக்கு. சாருக்கு வேறு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நான் கதை சொல்கிறதுக்கு ஒரு நாள் அவர் சென்னையில் இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் அதுக்கு முன்னாடி அவரோட டச்சில் இருந்தேன். சென்னைக்கு அவரோட வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூப்பிட்டுருந்தார். அப்போ நான் போய் மீட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நான் அந்த கதையை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பேசி முடிக்கும் போது அவருக்கு சில டவுட்ஸ் இருந்தது. அந்த டவுட்ஸை கேட்டுட்டு அன்றைக்கி அந்த மீட்டிங்லேயே நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சார், தனுஷ் சார் இப்போது ஹிந்தி படங்கள்லையும் நடிச்சிட்ருக்காரு, நடித்து வெற்றி படங்கள்லாம் இருக்குது. இது அவர் நடிக்கிற பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு பேன் இண்டியா படமாக நீங்கள் உருவாக்கலாம் இல்லையா?
அதுவும் இல்லாமல் ஸ்டார் காஸ்ட் வந்து மம்முட்டி தனுஷா 2 பேர் மட்டும் தான் தெரியுது. மற்ற லாங்குவேஜுக்கெல்லாம் போகும்போது அங்கே உள்ள ஆர்டிஸ்ட்டு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் எதனா இருக்கா சார்? இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியா இருக்குது? இல்லை சார், ஐ திங்க் ஒரு ஸ்கிரிப்ட் ரூட்டடாக அந்த தன்மைக்கு ஏற்ப இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்மையாக கரெக்டாக பண்ணாலே பேன் இண்டியா மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே இப்போ ரீச் பண்ணிட முடியுது. வெறும் காஸ்டிங்கில் மட்டும் அது நிகழாது. அதுக்கான கதையும் கேரக்டரும் அவங்களுக்கான ஒரு அந்த பார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களும் உள்ளே வருவாங்க. வெறும் டெக்கரேஷனுக்காக இதில் யாரையுமே நம்ம சேர்க்கலை. அப்படி சேர்க்கறதுல எனக்கு விருப்பமும் இல்லை. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.